சவுலின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? சவுலின் ராஜ அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனம் அந்த நாட்களிலே பெலிஸ்தருக்கு அடிமையா இருக்காங்க. யுத்தம் பண்ணி பெலிஸ்தரை அழித்து இஸ்ரவேலை ரட்சித்து காக்கணும். இதற்கான வாக்கு தத்தம் கொடுத்து தான் அபிஷேகத்தை ஊத்துறார். ஆனா என்ன நடக்கிறது? பலி செலுத்தணும். இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யணும், சபை கட்டணும், நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தேவனுக்கா ஏதோ செய்யறோம் நினைச்சுக்கிட்டு கர்த்தருடைய உபதேசத்துக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். கர்த்தர் இங்கே பலரோடு பேசிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் பிரியமே தவிர சர்வாங்க தகன் அவருக்கு பிரியம் அல்ல. நான் பலி செலுத்துறேன், நான் ஜெபம் பண்ண போறேன், நான் ஊழியம் செய்ய போறேன், நான் சபை ஆரம்பிக்க போறேன், இந்த ஊரை ரட்சிக்க போறேன், என்னமோ பண்றாங்க. கர்த்தரனோடு பேசி இருக்கிற சத்தத்துக்கும் அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கு தேவனுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறோமா? இங்கே சவுல் ராஜா யாரை அழிக்க வேண்டுமோ, யாரை கொல்ல வேண்டுமோ, யாரை ஜெயிக்க வேண்டுமோ, யாரை நிர்மூலமாக்க வேண்டுமோ அந்த எதிரிகளிடத்திலேயே இவன் மடிந்து போகிறார். வாக்கு தத்தம் நிறைவேறல. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நாம் 100% விசுவாசிக்க வேண்டும், 100% கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.